ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சிறுகீரை பருப்பு மசியல். இது வந்துட்டு ஒயிட் ரைஸோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக நெய் மேலே ஊற்றி ஒரு அப்பளம் கூட இருந்துச்சுன்னா போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே ஒரு ஊறுகாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த ஹெல்த்தியான சிறுகீரை பருப்பு மசியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு கை அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த துவரம் பருப்பு நல்லா அலசிட்டு இப்போ இந்த குக்கரில் சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு பெரிய தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்திக்கலாம். இந்த பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும், இந்த அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும். இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ இதை வந்துட்டு ஒரு 2 விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 2 விசில் விட்டு இந்த பருப்பு எடுத்தாச்சு. பருப்பு வந்துட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. இப்போ இது இருக்கட்டும். ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சிருக்கிறேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்குது. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். சீரகமும் பொரியுது. இப்போ இதில் வந்துட்டு ஒரு பாதி பெரிய வெங்காயம், ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் சாப் பண்ணி. இப்போ இதையும் இதில் சேர்த்திடலாம். வெங்காயம் லேசாக செவந்து வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு நல்லா ஒரு அரை கத்த அளவுக்கு சிறுகீரையை இந்த மாதிரி ஆஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க, மண் இல்லாமல். இப்போ இதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த கீரையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்து வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் சுண்டட்டும் இந்த கீரை. 2 நிமிஷம் இந்த கீரை வந்துட்டு இதுலயே வதங்கட்டும். இப்போ கீரை வந்துட்டு நல்லா சுருங்கிச்சு பாருங்க. இப்போ இதுல நம்ம வேக வச்சு வச்சிருக்கிறோம்ல இந்த பருப்பு, அதை வந்து சேர்த்திடலாம். இந்த குக்கர்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேகணும் லோ ஃப்ளேம்ல. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேகட்டும். இந்த கீரை வந்து அந்த பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் வெந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கீரை வந்து ரொம்ப குயிக்காவே வெந்துடும். இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்ல அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து மத்து வச்சு லேசா இப்படியே கடைஞ்சி விட்டுருங்க. இது வந்து ரொம்ப மசிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. லேசா இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க போதும். இந்த தக்காளி, இந்த வெங்காயம், பூண்டெல்லாம் இருக்குல்ல, அது மட்டும் மசிக்கிற அளவுக்கு இதை மசிச்சு விட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த அளவுக்கு மசிச்சு விட்டிங்கன்னா போதும். கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிடலாம். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிறுகீரை பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.